ஒரு மொழி வளம் பெறவுடன் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்கிறார் மு. கு. ஜெகந்நாதர். மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரிச் சங்கம் வைத்தும் என்னும் சின்னும் ஒரு செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிற மொழி கதைகளை தமிழ் படுத்தியமையை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சிவகாசிந்தாமணி, கம்பராமாயணம், வெள்ளி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே. மொழிபெயர்ப்பு தேவை. மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்து பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. மொழிபெயர்ப்பின் தேவையை உணர்த்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். உலக போரின் போது அமெரிக்கா சரண் அடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மோகுசாட்சு என்ற விடை அனுப்பியதாகவும் கூறுவர். அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹிரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள். அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாம். ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் சேர்ந்தது எனலாம். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலை வாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஓருலகத்தன்மையை பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாக்கியுள்ளன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்வகை கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இலக்கிய இறக்குமதி. பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது கலை சிறப்புடையதாக இருக்கிற போது அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது. அத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழிவேலி சிறையிடுகிறது. மொழிவேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்களில் பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சில தான் எஞ்சும். இதே போல தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால்தான். மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகள் கூட உருவாகி இருக்க முடியாது. ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது. கம்பன் இருந்திருக்க
முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் பெரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும். ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்கத் தொடங்கியது நல்ல பயனை அளிக்கும் என்பதால் மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கைகளையும் பெற்றிருக்கிறோம். இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகவே பெற்றிருக்கிறோம். பிற மொழி இலக்கியங்கள், இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகம் முயற்சி இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை வடிவம், உத்திமை, கரு, பண்பாடு முறை போன்ற வளவகை கூறுகளை எடை போடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் அவே என்பதை தொடர் வண்டியில் உறங்கிக் கொண்டு இந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர் வண்டியின் போக்குவரத்து பாதையின் தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்ப்பது பெரும் பழைய. கேமல் என்பதற்கு வடம், கயிறு, ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்று மொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பது மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறின்றி மொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்தும். மன்றொன்றினை என்ற தொடரை மொழிபெயர்த்தால் தடுமாற்றம் வந்தது. பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர். டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. டெலிகிராப், டெலிவிஷன், டெலிபோன், டெலிஸ்கோப், டெலிமெட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிறது. தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஓட்டுகளுடன் மொழிபெயர்க்கும். டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படி எடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இங்கு டிரான்ஸ் என்ற முன்கோட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செயல்படுத்த வேண்டும்.